ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பழைய டிஷர்ட்டோட இந்த மாதிரி ஒரு கைப்பகுதி, அப்படி இல்லைன்னா பழைய துணி, இல்லை ரேஷன் புடவை, இல்லை லெகின்ஸு, இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டோட ஒரு கால் பகுதி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் தனியாக கலண்டு வந்துடும். இதை போட்டுட்டு நாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டபக்குன்னு கால் உள்ளே மாட்டிட்டு வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நாம் இதை மாதிரி செஞ்சோன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மேட் என்னவோ புதுசு தான், நடுவில் மட்டும்தான் பிரிஞ்சு போச்சு. இப்போ நாம் டிஷர்ட்டோட அந்த கையில் ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹேண்டாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஃபுல் ஹேண்டு இல்லைன்னா லெகின்ஸை பழசு இருந்துச்சுன்னா அதோட காலில் ஒரு பகுதியை கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி தனியாக இருக்குல்ல மேட்டில், அதுக்குள்ளே நாம் சட்டை போட்ட மாதிரி இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் செய்கிறதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்கின மாதிரி நல்லா புதுசாக தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா மாட்டி விட்டாச்சு. மாட்டினதுக்கப்புறம் ரெண்டு பகுதியோட அந்த ஓரத்தை மட்டும் கரெக்டாக மடித்து வச்சுங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் மாட்டியிருக்கோம். உள்ளே நல்லா கரெக்டாக நல்லா மடித்து இந்த மாதிரி நல்ல சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கங்க. இப்போது மொத்தமான ஊசி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நூலும் பார்த்தீங்கன்னா சீனி நூல்னு சொல்லுவோம்ல, அரிசி பையெல்லாம் தைக்கிற நூல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரியாது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக மேட்டில் வச்சு தைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த டிஷர்ட்டில் ஓர பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து இந்த நடுவில் இருக்குல்ல இந்த இடத்துல தைச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். தைக்கிறதுக்கு சிரமமே இருக்காது. அதே நீங்கள் பின்னலில் குத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டே வாங்க. இடையில நடுவில் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சுருக்கம் இருக்காது. இந்த மாதிரி பனியன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த வளைவு பகுதியை தைக்கும்போது நல்லா கரெக்டாக பார்த்து உள்ளே நல்லா வளைச்சி தைச்சி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வளைச்சி தைச்சாச்சு. ஓரத்துலேயும் நல்லா கரெக்டாக பார்த்து முடிச்சு போட்டுருங்க. அவ்வளவுதான். கூட ஒரு முடிச்சு கூட சேர்த்து போட்டுங்க. இப்போ முடிச்சு போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மேட்டு தயாராகிடுச்சு. ஃபஸ்ட்டு அது எப்படி இருந்துச்சு, இப்போ அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள், சுத்தமாக நம்ம தைச்சதே தெரியாது. பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதே நீங்கள் நினைக்கலாம் அந்த பின்னல்லையே அப்படியே இந்த துணி வைக்காமல் தைக்கலான்னு. அது டேஞ்சர் தான். நான் செஞ்சு பார்த்துட்டேன், ஆல்ரெடி அது பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி, அதே டைமில் ரொம்பவும் நீட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரே ஒரு கையை வச்சு ரொம்ப சூப்பராக பழைய கால்மிதியடியை புதுசாக மாற்றிட்டோன்னு. இதே மாதிரி நீங்கள் ஜீன்ஸு பேண்ட்டோட அந்த கால் பகுதி எதுவாக இருந்துச்சுனாலும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.